தமிழக அரசியல்களும் தற்போது மிகுந்த பரபரப்பில் இருக்கிறது. தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றிருந்தாலும் தவிக தலைவர் விஜய் இன்னும் முதலமைச்சராக பதவியேற்க முடியாத நிலை உருவாகியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையை சுற்றி சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகளும் யூகங்களும் வேகமாக பரவி வருவது புதிய சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏ ஆதரவு இன்னும் முழுமையாக கிடைக்காததால் ஆளுநர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அழைக்காத நிலை தொடர்கிறது. தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய தவிக காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் 113 என்ற எண்ணிக்கையை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சில கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. இதனால் அரசியல் பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இணையத்தில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. குறிப்பாக திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கப் போகின்றன, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருகிறார், திமுக அதற்கு ஆதரவு தருகிறது போன்ற எந்த ஆதாரமும் இல்லாத தகவல்கள் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. சில ஊடகங்களிலும் கூட இத்தகைய யூக செய்திகள் வெளியாகியதால் பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள முக்கிய விஷயம் வலைப்பேச்சு பிரபலம் பிஸ்மி போன்ற போஸ்ட் தான். அவர் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இடையேயான சந்திப்பை சுட்டிக்காட்டி அதற்கு பிறகே தமிழக அரசியலில் மாற்றங்கள் நடந்ததாக கூறியுள்ளார். அவர் தனது பதிவில் இந்த சந்திப்புக்கு பிறகுதான் தமிழக அரசியல் சூழலில் அதிரடி மாற்றங்கள், தவிக ஆட்சி அமைக்க ஆளுநர் முட்டுக்கட்டை, மைனாரிட்டி அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு என்ற செய்திகள், ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான், ஆண்டவன் என்பதை ஆள்பவன் ஒன்றியத்தை ஆள்பவன் என்று பொருள் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே ரஜினிகாந்த் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு இடையே இருந்து வரும் மறைமுக போட்டி இந்த பதிவால் மேலும் தீவிரமாகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. பலர் இந்த பதிவை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி ஒரு குற்றச்சாட்டு கூறுவது சரியல்ல. இது ரசிகர்களை மோத வைக்கும் முயற்சி என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் சிலர் தமிழக அரசியலில் ஏதோ நடக்கிறது என்ற சந்தேகத்தையும் வெளியிட்டு வருகின்றனர். இந்நிலையில் உண்மையான அரசியல் நிலவரம் வேறு விதமாகவே உள்ளது. விஜய் தற்போது கூட்டணி அமைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவை பெற முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் இருந்து சில எம்எல்ஏக்கள் ஆதரவு தரலாம் என்ற பேச்சுக்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அரசியல் கணக்குகள், மறுபக்கம் சமூக வலைதள வதந்திகள். இந்த இரண்டிற்கும் நடுவில்தான் தற்போது விஜயின் அரசியல் பயணம் சிக்கியுள்ளது. தேர்தலில் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தாலும் அதை ஆட்சியாக மாற்றும் இறுதிக்கட்டம் மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் கூறுவதாவது, இதுதான் உண்மையான அரசியல். தேர்தலில் வெற்றி பெறுவது ஒரு கட்டம்தான், ஆனால் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைப்பது இன்னொரு பெரிய சவால் என்பதே. மொத்தத்தில் பார்க்கும்போது விஜய் தற்போது மிக முக்கியமான திருப்புமுனையில் நிற்கிறார். அவர் பெரும்பான்மையை நிரூபித்து முதலமைச்சராக பதவி ஏற்பாரா அல்லது தமிழக அரசியலில் இன்னும் பெரிய மாற்றத்தை சந்திக்குமா என்பது அடுத்த சில நாட்களில் தான் தெளிவாகும். அதுவரை வதந்திகளை விட உண்மை நிலவரத்தை மட்டுமே நம்ப வேண்டும் என்றே அரசியல் வட்டாரங்கள் வலியுறுத்தியும் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தனி மெஜாரிட்டி இல்லை. தனி மெஜாரிட்டியை நிரூபித்தால்தான் முதல்வராக பதவியேற்க முடியும் என்பதை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் உறுதியாகவே கூறிவிட்டார். ஆனால் நம் அண்டை மாநிலங்களை சேர்ந்த 2 பாஜக தலைவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்காமலேயே முதல்வராகியுள்ளனர். மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தாலும் கூட பாஜக தலைவர்கள் என்பதாலே இருவருக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். அது எப்படி நடந்தது? பாஜக தலைவர்கள் பெரும்பான்மையின்றி பதவியேற்ற பிறகு அடுத்த சில நாட்களில் என்ன நடந்தது என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மெஜாரிட்டிக்கு தேவையான 118 இடங்கள் தவிகவிற்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் தனிபெரும் கட்சி என்ற அடிப்படையில் விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகரிடம் அனுமதி கோரினார்.
ஆனால் அவர் அனுமதி வழங்கவில்லை. தாவேகாவின் 108, காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் என மொத்தம் 113 பேர் மட்டுமே உள்ளதால் விஜயை முதல்வராக்க ஆளுநர் தயங்குகிறார். அதோடு மெஜாரிட்டியை நிரூபித்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் என்று விஜயை அழைத்து என்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் உறுதியாகவே கூறிவிட்டார். இந்நிலையில்தான் பெரும்பான்மையை இல்லாவிட்டால் முதல்வரான பிறகு சட்டசபை கூட்டிதான் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் தன்னிடம் மெஜாரிட்டி காட்ட வேண்டும் என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்று காங்கிரஸ், விசிக உள்பட பல கட்சிகள் தாவேகாவின் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். அதேவேளையில் விஜயின் தாவேகாவோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகாவின் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெறும் முனைப்பில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் மெஜாரிட்டி இன்றி கர்நாடகா, மகாராஷ்டிராவில் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் முதல்வரானதும் அதன் பிறகு நடந்த அரசியல் குழப்பங்களும் தான் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் விஜயை முதல்வராக்கும் முடிவை எடுக்காமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தான் பெரும்பான்மையை நிரூபித்த பிறகே முதல்வராகலாம் என்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் உறுதியாக உள்ளதாக சொல்றாங்க. அப்படி கர்நாடகா, மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது என்பது பற்றி இப்போ பார்க்கலாம். கர்நாடகாவில் கடந்த 2018 மே மாதம் சட்டசபை தேர்தல் நடந்தது. இங்கு பாஜக, காங்கிரஸ், குமாரசாமியின் ஜேடிஎஸ் கட்சிகள் தனித்து போட்டியிட்டன. கர்நாடகாவில் மொத்தம் 224 சட்டசபை தொகுதிகள் இருக்கின்றது. இதனால் மெஜாரிட்டிக்கு 113 எம்எல்ஏக்கள் தேவைப்படும். மே மாதம் 15ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. ஆனால் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பாஜக 104 தொகுதிகளில் வென்று தனிபெரும் கட்சியாக மாறியது. காங்கிரஸ் 80 தொகுதிகளையும், குமாரசாமியின் ஜேடிஎஸ் கட்சி 37 தொகுதிகளையும் வென்றது. மெஜாரிட்டி இல்லாவிட்டாலும் கூட தனிபெரும் கட்சி என்பதால் எப்படியாவது பிற கட்சிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றுவிடலாம் என்று பாஜகவின் எடியூரப்பா முதல்வராக பதவியேற்றார். மே 17ஆம் தேதி முதல்வரான எடியூரப்பா மே 23ஆம் தேதி வரை அந்த பதவியில் நீடித்தார். அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க பிற கட்சிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற முயன்றார். ஆனால் கிடைக்கவில்லை. இதையடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டசபை கூட்டப்பட்டது. பெரும்பான்மை இல்லாததை உணர்ந்த எடியூரப்பா நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பாக தோல்வியை ஒப்புக்கொண்டு தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு எதிரெதிர் துருவங்களாக இருந்த காங்கிரஸ், ஜேடிஎஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தனர். முதல்வராக ஜேடிஎஸ் கட்சியின் டி குமாரசாமி பொறுப்பேற்றார். ஓராண்டு முதல்வராக இருந்த நிலையில் காங்கிரசின் 13 எம்எல்ஏக்களும், ஜேடிஎஸ் கட்சியின் 3 எம்எல்ஏக்களும், ஒரு சுயேட்சை மற்றும் பகுஜன் சமாஜ் எம்எல்ஏ ஆகியோர் கூட்டணிக்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் பெற்று பாஜகவில் இணைந்தனர். இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் குமாரசாமி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். பிறகு எடியூரப்பா மீண்டும் முதல்வரானார். இந்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அரசியல் குழப்பத்திற்கு காரணமாகவும் அமைந்தது. அதேபோல கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மகாராஷ்டிராவிலையும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.